வணக்கம். ஒரு சின்ன கருத்து. சில பேர் வீடுங்களில் ஏதாச்சும் பிரச்சனை வரும்போது சொல்லுவாங்க, 5 விரலும் ஒன்றா இருக்கான்ட்டு. என்னடா அது 5 விரலும் ஒன்றா இருக்கான்னு பேசிக்கிறாங்களே, நான் அப்படியே யோசிப்பேன். இறைவன் இருக்கார் இல்லையா, ஹையர் சயின்டிஸ்ட்டு. ஆமாம், அதாவது பூஜை ரூமில் உட்காந்து இறைவனோட 10 நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ணும்போது தான் உங்களுக்கு மகா சக்தியே கிடைக்கும். அதுதான் அது சில பேர் உணராதால் தான் ஏதோ உளறிட்டு இருக்காங்க. இறைவனை 2 தடவை கடந்தால் நீ தான் ஹீரோ, நீ தான் சிஎம், நீ தான் பிஎம். இதை புரிஞ்சுக்கிங்க. ஆன்மீகம்தான். அதாவது 5 விரலும் ஒன்றா படைச்சிருந்தால் சாப்பிட முடியாது. கால்களில் 5 விரலும் ஒன்றா படைச்சிருந்தால் நடக்க முடியாது. கால்களுக்கான அழுத்தம் கொடுத்து நடக்க முடியாது, கீழே விழுந்துருவோம். அது மாதிரி மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, விலங்கினங்களுக்கும் அதே மாதிரி தான். அப்படியே ரவுண்டாக இருக்கும், 1 பை 1 அப்படியே வரும் அந்த விரல்கள். ஏன் ஃபேஸ் எல்லாருக்கும் ஒரே மாதிரி படைக்க வேண்டியது தானே? இறைவன் எவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட்டு, ஃபேஸ் எத்தனை விதமாக படைச்சிருக்காரு பாருங்கள். அவர் முற்றும் உணர்ந்தவர். இந்த உலகை படைத்தவர் அவர் தான், எல்லாரையும் ஆட்சி செய்வர் அவர் தான். இல்லை, எல்லாருக்கும் ஒரே குணம் கொடுக்க வேண்டியது தானே? ஏன்னா குணங்கள் வித்தியாசமாக கொடுக்குறாரு. என்ன ஒரே குணம் கொடுத்தா என்ன ஆகும்? ஒரே வெட்டுக்குத்து தான். இதில் தன்மையானவங்க, கோவப்படுறவங்க, ஆசைப்படுறவங்க, இது மாதிரி விதவிதமாக படைச்சதால் தான் அத்தனை துறைகள் இருக்குது. இத்தனை துறைகள் உருவாக்க முடிஞ்சது காரணம் அதுதான். இல்லைன்னா தவறு செய்யாத ஆள் இருந்தால் எதுக்கு காவல்துறையெல்லாம் இருக்குது? அதனால் இறைவன் மகா பெரியவன். நீங்கள் ஒன்றும் இல்லை, அப்படி ஒரு நிமிஷம் நின்று இறைவன்கிட்ட புன்முறுவலோடு அவரை கையெடுத்து கும்பிடுங்க. அவரும் உங்களை பார்த்து சிரிப்பார். ஆச்சரியமாகிடும். உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையா, போங்க 2 நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ணுங்கள். அப்படியே 10 செகண்டில் சரியாக போய்டும். ஆச்சரியப்படுவீங்க. நான் இன்றைக்கி வரைக்கும் எதுக்கும் பயப்பட மாட்டேங்க. எதனா ப்ராப்ளம் நேராக போவேன், 2 செகண்ட் அப்படி பார்ப்பேன். அவரை பார்த்து அப்படியே சிரிப்பாங்க. கடவுள் என்னை பார்த்து, நானும் சிரிப்பேன். சக்ஸஸ். இதுதாங்க. இறைவன் இல்லாமல் எதுவுமே இல்லை. இறைவனை 2 கலந்தவருக்கு நிம்மதியான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை. பிள்ளைகள் எல்லாம் அவரை மத்திய இருப்பாங்க, நல்ல குணத்தோடு இருப்பாங்க. அதனால தான் இறைவன் மிகப்பெரியவன், சயின்டிஸ்ட்டு, பெரிய விஞ்ஞானி. சரிங்களா? நன்றி. 5 விரல்கள் ஒன்றாக இருந்தால் அதன் விளைவு என்ன ஆகும் அப்படின்றதுக்கான விளக்கத்தை சொல்லிட்டேன். நன்றி. மக்கள் உள்ளம் யூடியூப் சேனல் சார்பாக இதை அனைவருக்கும் பகிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.